ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு எடுத்த வீடியோ தான். சித்ரா பௌர்ணமிக்கு எப்பயும் போல் ஐயனுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ண என்கிட்ட கருடாழ்வார் இருந்தார். ஸோ அவருக்கும் சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறதுனால அவருக்கும் நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம், அப்புறம் மஞ்சள் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் 3 பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனை கட்டினேன். சாரி, இதில் பன்னீர் அபிஷேகம் பண்ணது கிளிக் ஆகலை. அதுக்கப்புறம் எப்பயும் போல் சின்ன நைவேத்தியம் படைச்சிட்டு தெரிஞ்ச மந்திரங்கள், அதாவது குமாரஸ்தவம், திருப்புகழ், வேல்மாறல், 6 பந்தங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணிவிட்டு கருடாழ்வார் இருந்ததுனால நாராயணன், மகாலட்சுமி அண்ட் சிம்ஷுபாயர் அப்படிங்கிற மந்திரம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் பூஜையை சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதை அன்றைக்கே போஸ்ட் பண்ண வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. பாப்பா இருந்ததுனால பண்ண முடியலை. யாரெல்லாம் சித்ரா பௌர்ணமிக்கு அபிஷேகம் பண்ணிங்க, எந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் வீடியோ போடுறேன். மன்னிச்சிடுங்க, என் பையனும் பாப்பாவும் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இடையில பேசிகிட்டு இருந்தாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.